சீமான் சாமான் முடிச்சு போட்டுட்டா அது பலசாயி துருப்பிடிச்சு கைலாங்கணியில போட்டு அந்த சாமான் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் ஞாபகப்படுத்தி நான் இதை தம்பி லைலாமணிக்கு எச்சரிக்கையா சொல்றேன். இன்னொரு முறை அண்ணன் சீமானவர்களை பொது மேடையில நீ இழிவுபடுத்த மாதிரி பேசினா என் வாயில வண்டையா வரும். எவனாலையும் நீ கண்டுபிடிக்க முடியாது. மொழி இனம் பற்றோடு லட்சக்கணக்கான இளைஞர்களை ஈர்த்திருக்க ஒரு தலைவர், அவர் பேரை வைத்து சீமான் பழைய சாமான் அப்படிங்கிறாரு. சரி, இப்ப சீமான் பேரை நீங்க இப்படி இழிவுபடுத்தி பேசுறீங்க அப்படின்னா, சோசப்பு அது உப்பு சப்பு இல்லாதது அப்படின்னு சொன்னா சோசப்பு அது வெறும் சப்புன்னு போயிடுச்சு, சோசப்பா அது வெறும் சப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஊடகத்துல போய் பேசணும்னா சாட்டை திருமணம் வராரு, இடுமோன காட்டி வராரு, சல்மான் வராரு, அபுபக்கர் வராருன்னா அந்த ஊடகத்து பக்கமே வராம எடுத்தே மாதிரி ஒரு ஓட்டம் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட யாரும் ஓடணும்னு ஓடி போயிட்டு முதலமைச்சருடைய செயல்பாடு எல்லாத்தையும் பேசுவோம். வாங்கினேன் டிபேட்ல உட்கார்ந்து பதில் சொல்ல வக்கற்ற தெம்பற்ற துணிவற்ற எந்த விதமான எதுவுமற்ற நீங்க எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க. நாங்க கேட்க ஆரம்பிக்கல. ஜஸ்ட் இது டீசர் தான். இன்னொரு ட்ரெய்லர் இருக்கு, மெயின் பிக்சர் இருக்கு, நாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மெயின் தலை ஆடுறதுக்கே வரல. அவர் வரும்போது நீ அடிச்சு ஆடுறியா போட்டு ஓடுறியான்னு பாப்போம்.